ஆண்டவர் அந்த இதில் கல்வாரியில் அடிக்கிறாங்க, 2 கல்லர் மத்தியில். அங்கே தான் 7 வார்த்தை அவர் பேசுகிறார், 7 வார்த்தை பேசுகிறாரு. அதை குறித்து நம்ம எல்டர்ஸ் ஒருத்தரும் ஒரு வார்த்தை குறித்து பேசுவார்கள். முதல் வார்த்தை மகிந்தன் அவர்கள் வந்து பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய முதலாவது வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று முதலாவது அவர் உக்கிர வேதனையிலே இருக்கும்போது பேசிய வார்த்தையும் வசனமும் மன்னிப்பை குறித்தது. இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து யாரை குறித்து இந்த இடத்திலே பேசினார் சிலுவையிலே? இவர்களை மன்னியும் என்று 30 வள்ளிக்காசுக்காய் காட்டி கொடுத்த யூதாசை பற்றி அவனை மன்னிக்கும்படி சொன்னாரா? அல்லது பிலாத்து, ஏரோது அவர்கள் இவரில் இயேசு கிறிஸ்துவில் குற்றமே இல்லை என்று தெரிந்தும் அவருடைய பியர் பிரஷர் என்று சொல்வார்கள், அதாவது மற்றவர்களின் நிமித்தமாய் அந்த ஆசாரியர்கள், ஆலோசனை சங்கத்தார், அங்கே சுற்றி இருக்கும் மற்றவர்கள் எல்லாரையும் பிரியப்படுத்தும்படியாய் அவர்களை மன்னிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்லை, இவரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? அதாவது உங்கள் உயிர் போனாலும் நாங்களும் உங்களோடு இருந்து உயிர் போவோம் என்று சொன்னார். அந்த சீஷர்களை பற்றி இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களை சொன்னாரா? இல்லை, அந்த ரோமர் சேவர்கள் அவரை அடித்து கொண்டு அங்கே வந்தார்களே, துன்புறுத்தினார்களே, அவரை குறித்து சொன்னாரா? நாங்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், தேவனே பழி வாங்குவது உம்முடைய காரியம், என்னுடையதல் என்று அங்கே கொடுத்து விட்டு பேசாமல் அப்படியே அந்த இடத்தில் உயிரை விட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அப்படி அல்ல. அவர் என்ன செய்தார்? அந்த உக்கிர வேதனையிலேயும் முதலாவது அவர் சொன்னது, அவந்த சொன்ன ஆட்களுக்காக மாத்திரமல்ல மன்னிப்பை, மணிகுலத்தில் பிறந்த எங்கள் எல்லாரையும் 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் மன்னிக்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் அந்த மன்னிப்பு, எங்கள் இருதயத்தில் எவ்விதமான மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் சிறிது ஆழமாய் சிந்தித்து மீளாய்வு செய்ய வேண்டியமாய் இருக்கிறது. என்றால் நிறைய நேரங்களிலே நாங்கள் மன்னித்து விடுகிறோம், ஆனால் மறப்பது இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் மன்னிக்கலாம் ஆனால் மறந்து விட முடியாது என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே காட்டி அந்த அன்பை, உண்மையான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு 5:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பலிபீடத்தில் ஒரு காணிக்கை செலுத்த போகும்போது எங்கள் சகோதரரோடு ஏதாவது ஒரு காரியம் கோபமாக இருந்தால் ஒப்புரவாகி மீண்டு காணிக்கை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 5:23 திட்ட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எங்கள் இருதயம் அது கிறுக்குள்ள ஒரு இருதயம். அது என்ன நடக்கிறது என்றால், மன்னித்து விடுகிறோம், ஆனால் அது இருதயத்தில் ஒரு பக்கத்திலே அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இதை வெறுக்கிறார். எப்போது அது தெரிய வருகிறது என்றால், இந்த காரியங்கள் நடந்து பல வருடங்கள், 20 வருடம் 30 வருடம் கூட போயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, திடீரென்று ஒரு நாள் எரிமலை போல் அது குமுறி வடித்து, நீ அன்று இப்படி சொன்னேயே, நீ இப்படி செய்தாயே, அதை செய்தாயே, இதை செய்தாயே என்று மீண்டும் மீண்டும் இந்த சாத்தான் அந்த இடத்திலே இடப்பெறுகிறார். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பதோ அதை மன்னித்து மறந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு உதாரணம் சிம்பிளாய் சொல்லுகிறேன். ஒரு பேப்பரில் நாங்கள் எடுத்து ஒரு பென்சிலால் ஒரு வசனத்தை எழுதினோமானால், ஒரு வார்த்தை அதில் தப்பாய் போய்விட்டால் அலிரப்பை எடுத்து, இரேசரை எடுத்து அதை அழித்து விடுகிறோம்.
ஆனால் அந்த பேப்பரை பார்த்தீர்கள் என்றால் அந்த அழித்தது இன்னும் அதிலே அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கும், இல்லையா? அதுதான் எங்கள் இருதயம். மன்னித்து விட்டோம், அதை இன்னும் இங்கே வைத்துக்கொண்டே இருக்கிறோம். லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் தேவையில்லை என்றால் நாங்கள் டெலீட் பண்ணி விடுகிறோம், அது அங்கே போய் ரீசைக்கிள் பின்னில் இருந்து கொண்டே இருக்கிறது. 20 வருஷத்துக்கு பிறகு அதை ரிகவர் பண்ணி கொதித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த பேப்பரை நாங்கள் தேவையில்லாதனை கிழித்து சுக்குநூறாய் போட்டு விட வேண்டும். எங்கள் இருதயத்திலும் ஒரு ரீசைக்கிள் பின் இருக்கிறது. அந்த பின்னில் தான் இதெல்லாம் வைத்து வைத்து மீண்டும் மீண்டும் சொல்வதை கர்த்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, மீளாய்வு செய்ய வேண்டிய இந்த மன்னிப்பு என்ற கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நாங்கள் இன்னொரு வித இந்த நாளில் நாங்கள் ஆழமாய் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், யாராவது ஒரு நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், we don't know. ஏன் எங்களுடைய வாழ்க்கை துணை கூட இருக்கலாம். மன்னிக்க முடியாத எதுவும் காரியங்களை இந்த நாளில் நாங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டிருப்பினால் இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் இவற்றை சம்பூர்ணமாய் மறந்து போக வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் மத்தேயு 18:21 இவ்வாறு சொல்லப்பட்டு 21-22 பேதுரு இயேசு கிறிஸ்துவை போய் கேட்கிறான், என்னோட ஒரு சகோதரன் எனக்கு குற்றம் செய்து கொண்டே இருந்தால் எத்தனை தரம் நான் மன்னிக்க வேண்டும்? 7 தரமாண்டு கேட்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 7 தரம் அல்ல, 7 தரம் நான் மன்னிக்க வேண்டும், நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 7 தரம் என்று சொல்லுவது இன்ஃபினைட் டைம், முடிவில்லாத அளவுக்கு நீங்கள் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே எங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாங்கள் இருதயத்தை இன்னொரு விஷயம் மீளாய்வு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்துமானால் கர்த்தரோடு இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது கர்த்தர் அவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நிச்சயமாய் எங்களுக்கு வழி செய்வார். ஏனென்று சொன்னால் இந்த பரமண்டல ஜபம் இருக்கிறது. கடைசியாக சொல்லுகிறேன், மத்தேயு 6:12 என்ன சொல்லுகிறோம்? எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும் என்று சொல்லி இருக்கிறோமே. அப்படி தானே ஜபம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கடனாளி என்றது நாங்கள் கடன் கொடுத்தவரோ கடன் எடுத்தவரோ இல்லை. நோ, தட்ஸ் a very narrow definition. கடனாளிகள் என்பது நாங்கள் குற்றப்படுத்தினவர்கள், எங்களை குற்றப்படுத்தினவர்கள். இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு விதமான குற்றம் செய்யாத போதும் உங்களை குற்றப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் மன்னித்தால் நாங்கள் தொடர்ந்து பரலோகத்தில் எங்களுக்கு இடம் இருக்கும்படியாய் பரமண்டல பிதா எங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். அடுத்த 2வது வசனத்தை பிரதர் அருள்தாஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் திருவுளம் பற்றின 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவர் விதமாக அந்த 2வது வார்த்தையை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் 2 கள்ளர்கள் மத்தியில், வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன், இவர்கள் மத்தியில் கள்ளரை போல அவர் சிலுவையில் அறியப்பட்ட பொழுது அவர் சொன்ன 2வது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சம்பவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாக ஏசாயா அன்றைக்கே அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அக்கிரமக்காரில் ஒருவரை போல் அவர் எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவர் 2 அக்கிரமக்காரராகிய கள்ளர்கள் மத்தியில் அவர் ஒரு கள்ளனை போல அவர் அக்கிரமக்காரராக அன்றைக்கு சிலுவையிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். மார்க்கு 15:28 அவர் இதை உறுதி செய்து அந்த வேத வாக்கியம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று மார்க்கு அந்த
15:28 அதை திட்டமாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த சூழ்நிலையில் அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது லூக்கா 23:35 அங்கே நின்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ளட்டுமே என்று சொன்னார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு கள்ளன் என்ன செய்தான்னா, அவன் இதை பார்த்துட்டு அவனும் என்ன சொன்னான், அன்றையும் சிலுவையில் 39 வசனத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவர்கள் இகழ்வதை பார்த்த ஒரு கள்ளன் அவனும் ஆண்டவரை அந்த நேரத்தில், நீ ஒரு கிறிஸ்துவானால் இவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செய்தேன்னு சொல்கிறாங்களே, ஆனால் இப்போ ஒன்றை ரட்சித்து கொண்டா என்னையும் சேர்த்து ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று அந்த அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 40வது வசனத்தில் மற்றவன், அடுத்த கள்ளன், அங்கே வலது இடதுன்னு இன்னும் சொல்லலை, மற்ற கள்ளன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ இவன் கர்த்தருக்கு பயப்படல, இவன் ஒரு கள்ளனாக இருந்தா கூட இவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு பயந்த கள்ளனாக, பயம் உள்ளவனாக அங்கு இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 41வது வசனத்தில் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். நம்ம செய்த பாவத்துக்கு, நம்ம செய்த அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு தக்க பலனை இன்னைக்கு சிலுவையில், ஏனென்றால் அந்த நாட்களில் சிலுவை மரணம் என்பது கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ரொம்ப இருக்கிறதுலே பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ரோம ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக அவன் அவ்வளோ பெரிய பாவங்கள் அவன் செய்திருக்க வேண்டும். அப்படியாக அவன் சொல்லுகிறான், அப்படி நம்ம எவ்வளவோ அநியாயம் பண்ணோம், அதுக்காக நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவர் என்ன அநியாயம் செய்தார், அக்கிரமம் செய்தார். அப்போ ஆண்டவரை குறித்த அறிவு இந்த கள்ளனுக்கு இருந்தது. அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், அவன் பாவமே அறியாதவர் என்கின்ற ஒரு உணர்வு இந்த கள்ளனுக்கு இருந்தது, அந்த கள்ளனுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாவங்களை இவன் உணர்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, கடைசியாக அவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து 42ஆம் வசனத்தில், லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்போ தேவ ராஜ்யத்தை குறித்த அறிவு இந்த கள்ளனுக்கு இருந்தது. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அநேக பாவங்களை செய்தாலும் சரி, அவன் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை குறித்த அறிவு அவனுக்கு இருந்தபடியினால அந்த கடைசி தருணத்திலேயாவது எப்படியாவது அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்ற தாக உணர்வு இவனுக்குள் இருந்தபடியினால அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்படின்னு அவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம், ரட்சகரே அப்படின்னு அவரை சொல்றான். அது மட்டும் இல்லாமல் அடியேனேன்னு சொல்லும்போது தன்னை தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லாதவன், நான் பெரிய குற்றவாளி, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக வருவீர், அன்றைக்கு நீர் என்னை நினைக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சி கேட்கிறான். ஆண்டவர் மிகுந்த மன உருக்கத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நீ இன்றைக்கு த சேம் டைம் இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறாரு. சகேவுக்கு சொன்னார் இல்லையா, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, அதுபோல இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார். அவன் பரதீசியில் இருந்தான் என்று நாம் எல்லாரும் அறிவோம். அப்படியாக அவன் தன்னுடைய ரட்சிப்பை அந்த நேரத்தில், தன் மன்னிப்பை அவன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவன் பெற்றுக்கொண்டான் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கை என்பது ஒரு ஷார்ட் லைஃப். எந்த நேரத்திலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லாத ஒன்று என்றால் மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா, அவனுக்கு அந்த நேரத்தில் ஞானஸ்நானத்துக்காக வாதிடுகிறவர்கள், அதற்காக அதை ஆர்கியூ பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்துடக்கூடாது. ஆமேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்த வேண்டும். அவருடைய வருகை நிச்சயம் இருக்குமையானால் ஒன்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இல்லை என்றால் அவருடைய வருகையை முந்த வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவம் இல்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக,
அந்த தேவனை தரிசிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் மன்னித்தார். ஒரு விபச்சாரி கல்லெறிந்து கொல்ல வந்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டு சம்பவங்களில் தாவீது ஒரு பெரிய துணிகரமான பாவத்தை செய்த அந்த தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வருந்தி அழுது ஆண்டவருடைய பாதத்தில் மன்னிப்பு கேட்டு, துணிகரமான பாவம் என்னை ஆள ஒட்டாதிரும் என்று சொல்லி அவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை மன்னித்தார் இருப்பார். ஆனால் அவனுடைய மகன் சாலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவன் ஆலயத்தை கட்டினாலும் சரி, அவன் என்னெல்லாம் செய்தாலும் சரி, கடைசியில் என்ன பண்ணான்? விக்கிரகங்களுக்கும் ஆலயத்தை கட்டினா, அதுக்கும் மேடையை கட்டினா, அதுக்கும் தூபத்தை போட்டான். ஆண்டவர் எச்சரித்து அவன் மன்னிப்பு கேட்டானா, அவன் விட்டுட்டானா, ஆண்டவர் மன்னித்தாரங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் பைபிளில் இல்லை. ஆனால் பாருங்க, அவன் பரலோகத்தில் இருந்தானா போனாராங்கிற நமக்கு அவரை பற்றி நம்ம கேள்வி இல்லை. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் சாலமோனுடைய பேர் இல்லை. ஆனால் ஒரு வேசி, ராகாப் என்கின்ற வேசியோட பேர் அதில் இருக்கு. ஏனென்றால் அவள் ஆண்டவரை விசுவாசித்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவள் உதவி செய்த நிமித்தமாக, கர்த்தரை விசுவாசித்த நிமித்தமாக அவள் பெயர் இருந்தது. ஏன்? சிம்சோன் நியாயாதிபதியாக அவன் தெரிந்தெடுக்கப்பட்டாலும், அவன் நஸ்ரேய விரதத்தை விட்டு பல பாவங்களை தொடர்ந்து செய்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஒன்று சொன்னான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவனுடைய பேர் கூட எங்கே இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ புத்தகத்தில் நம்ம பேர் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாம் அந்த சங்கீதம் 32 ஒரு வசனம் இருக்கு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாரையும் கடிவாளத்தையும் போட்டு கட்டி ஆண்டவர் நம்மளை இழுக்கிற வரையில் என்ன செய்யக்கூடாது? தள்ளி நிற்கக்கூடாது. அவர் வான்னு சொல்லும் போது என்ன செய்யணும்? அவர்கிட்ட போயிடணும். அவர் நம்மளை அழைக்கும் போது நம்முடைய பாவங்களை விட்டு பரிசுத்தத்தோடு தேவனை எப்போதும் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தம் ஆலயத்தை குறித்து சொன்னார்கள். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த கள்ளன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்த்தினதுமா லாஸ்ட் மினிட்ல அவனுடைய பரலோக ஜீவியம் அவனுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பினால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஒளிந்திருக்கிற தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற எந்தவித பாவமானாலும் சரி, கர்த்தர் விரும்பாத காரியங்களை உணர்த்தும் பொழுது அவளை விட்டு விடுவோம், இரக்கம் பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், அங்கே இருக்கிறதான அந்த 26வது மற்றும் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக இந்த 3வது வசனத்தை ஆண்டவர் முடிந்தார் என்று சொல்லி அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தை முழுவதுமாக நான் வாசிக்காதபடிக்கு அந்த வரிகளை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இன்னும் அடுத்த 27வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த சீஷன் அங்கே இருந்ததை ஆண்டவர் பார்த்து சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார்.
இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது, இதை வெவ்வேறு கோணங்களிலே நாம் ஆய்வு செய்ய முடியும், தியானிக்க முடியும். முதலாவது, நாம் அந்த மரியாளினுடைய கோணத்திலிருந்து ஆண்டவர் எப்படி மரியாளோடு கூட இடைப்பட்டார், மரியாளோடு கூட ஆண்டவர் எப்படி இந்த காரியங்களை மரியாளுக்கு அனுபவித்ததினாலே மரியாளுடைய வாழ்க்கையில அதை ஆண்டவர் அனுமதித்தார். இதை மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது மரியாளுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? அந்த சிமியோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 8ஆம் நாளிலே அவருக்கு பேரிடும்படியாக தேவாலயத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானாகிய சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் ஒரு விஷயத்தை தெள்ளந்தெளிவுமாக மரியாளுக்கு சொல்லுகிறதை நாம் அந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் வாசிக்கலாம். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இப்படி இந்த சிமியோன் உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுது இந்த மரியாளுக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையில சித்திரவதை பண்ணி அங்கே அவரை சிலுவையில அவர்கள் தொங்க விட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மரித்து போய்விடுவார். அப்படிப்பட்ட சித்திரவதையினுடைய மரணம் என் மகனுக்கு ஏற்படுகிறதே என்று சொல்லி ஒரு தாயினுடைய கண்ணுக்கு முன்பதாக வைத்து அந்த பிள்ளையை, அந்த மகனை அப்படி வாதித்தார்கள் என்று சொன்னால் அந்த தாய்க்கு எத்தனை வேதனை உண்டாயிருக்கும், எந்த அளவிற்கு மரியாள் இதை குறித்து கலங்கி இருப்பாங்க என்று சொல்லி கொஞ்சம் நம்முடைய மனதில் அதை நாம் கொண்டு வருவோம். ஆனால் இந்த கலக்கத்தின் மத்தியிலே தேவன் மரியாளை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நாம யோசிக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு அவ்வளவு வேதனை. ஆனால் தன்னுடைய வேதனையின் மத்தியில, தன்னுடைய வலிகளின் மத்தியில, தன்னுடைய ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய்க்கு இப்பொழுது she has got an emotional need. என் தாய்க்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான தேவை இப்பொழுது இருக்கிறது. எனவே என் தாயை நான் தேற்றும்படியாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று தாயினுடைய உணர்ச்சியை புரிந்தவராய் என் ஆண்டவர் இந்த வார்த்தையையும் கூட மொழிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களைப் போல நீ இதெல்லாம் தாங்கிக் கொள்ளணும், நீ இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிற, உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்லாம் மற்றவங்க சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேற்றும்படியா சொல்றாங்க, நல்ல காரியம்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நம்மை எப்படி தேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த விதத்தில் இன்றும் அந்த மரியாளை தேற்றினது போல நம்மை அவர் தேற்றக்கூடிய நல்ல தேவனாயிருக்கிறார். இந்த நாளுக்கென்று நாம் ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்று சொல்வதை விட நாம் உற்சாகம் படும்படியாக, ஒரு ஆறுதலை பெறும்படியாக தேவ வசனத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க நாம் கூடி வந்தாலும் அதன் மத்தியிலே பாஸ்டர் சொன்னது போல நாம துக்கம் கொண்டாடுவதற்கு வரவில்லை. அவர் செய்து முடித்தவைகளின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எண்ணி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கூடவே அவர் எப்படி ஜனங்களை நடத்தினாரோ, அவர் எப்படி ஜனங்களோடு கூட இடைப்பட்டாரோ அந்த விதத்தில் அவரை பார்த்து கற்றுக்கொள்வதற்கும் நாம இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்போ மரியாளுக்கு தேவையான ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஆண்டவர் செயல்பட்டது போல சில நேரங்களிலே ஜனங்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் வலியில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது நாம் உற்சாகப்படுத்தணும்னு நினைப்போம். ஆனால் தவறான வார்த்தைகளையோ தவறான விதத்திலேயோ அதை அணுக முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே நீங்க உங்க அம்மாவை எப்படி தேற்றினீங்களோ அதுபோல நாங்க துக்கத்தில் இருக்கிறவங்களை, வலியில் இருக்கிறவங்களை, வேதனையில் இருக்கிறவங்களை, இன்னும் ஆண்டவரே மரண துயரத்தில் இருக்கிறவங்களையும் கூட அப்படி தேற்றுகிற வார்த்தை. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்வார், you don't have to speak anything, just go stand, be with them.
சில நேரங்கள்ல நம்ம வாய் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. போய் அவங்க கூட இருந்தோம்னா அந்த உணர்ச்சி பூர்வமான தேவை அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு சந்திக்கப்படும். அப்போ இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அந்தந்த நேரத்திற்கு துக்கப்படுகிறவர்களோடு கூட துக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படிப்படுகிற ஜனங்களுக்கு நாங்க ஆறுதலா தேறுதலா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களா நாங்க உருவாகிறதற்கு உண்மையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக இந்த யோவானுடைய கோணத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த யோவானை எப்படி இந்த பொறுப்பை கொடுத்து ஆண்டவர், ஏன்னா அந்த சீசனை பார்த்து சொன்னாரு இது உன்னுடைய தாயின்னு சொல்லி. ஒரு காரியம் நான் பார்க்கிறேன், இந்த யோவானை குறித்து அந்த வசனம் சொல்லுகிற விதத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக அது நேர்த்தியாக இருக்கிறது. அது என்ன, இந்த யோவானுக்கு ஆண்டவர் என் தாயார உன் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போப்பா அப்படின்னு வாயை திறந்து ஏதாவது சொன்னாரா? அப்படி சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அந்த 27வது வசனத்தை திரும்ப நான் முழு வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இவ்வளவுதான் சொன்னார், அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த சீஷனுக்கு என் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கேஷுவலா சொல்லும் பொழுது, எள்ளுன்னா இப்போ யோவான் அப்படி உங்களுக்கு தெரிகிறாரா? அப்படி காட்டி கொடுக்கணும்னா நான் வந்தேன். யோவான் ஆண்டவர் எள்ளுன்னு சொன்னா என்னையா நிற்கிறாரு. என்ன ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறேன், நான் இப்போ என் தாய்க்கு எப்படி உதவி செய்து கொண்டு வந்தேனோ அது போல உதவி செய்ய முடியாது, இப்போ நான் உனக்கு காட்டி தரேன், இனி இவங்க உனக்கு தாயை போல இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்னார் என்பதை புரிந்தவனாக. ஆனா இந்த மனுஷன் சாதாரண ஒரு யோவான் கிடையாது. இவருக்கு ஆண்டவர் வச்ச பேர் ஞாபகம் இருக்குதா? பொவர்னகேஸ். ஏன் அப்படி பேர் வச்சாரு? இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னு பேர் வச்சாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சமாரியான்னு ஒரு ஊருக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த ஜனங்கள் உள்ள அவரை வழி விடுறதுக்கு ஆயத்தமா இல்லை. உடனே யோவானுக்கும் யாக்கோபுக்கும் 2 பேருக்கு தானே பேர் வச்சாரு. என்ன தோணுச்சு ஞாபகம் இருக்குதா? வானத்திலிருந்து அக்னி இறக்கிடுவான் ஆண்டவரே எலியாவை போல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நபர் தான். சாதாரண நபர் கிடையாது, அன்பான நபரா இவரு, இல்ல அக்னி இறக்கிறவரா அப்படின்னு பார்த்தா. ஆனா இந்த நபர் ஆண்டவருடைய மார்பில சார்ந்து சார்ந்து சாய்ந்து சாய்ந்து என் ஆண்டவரோடு கூட சேருகிறதுனாலே இந்த மகனுக்குள்ளே நடந்த மாற்றங்களை எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து பூவோடு சேர்ந்து அந்த நாரும் மணக்கிறது போல இப்பொழுது யோவானும் மணக்க ஆரம்பிச்சதை என் ஆண்டவர் பார்த்து இவன் அன்பான சீஷன் அன்பான சீஷன் அன்பான சீஷன் தன்னை பத்தியே எழுதும்படியாகவும் யோவான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் எழுதிக்குவாரு, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். அப்படி ஆண்டவரோடு கூட ஒரு நடக்கையை வைத்தபடினாலே இப்பொழுது ஆண்டவர் தைரியமாக, மற்ற சகோதரர்லாம் இருந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூத்த மகன் தான் கரெக்ட், ஆனா மற்ற மகன்லாம் இருந்தாங்க கூடவே. நீங்க பாத்தீங்கன்னா 25வது வசனத்தை அந்த யோவான் 19:25 பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் கூட நிக்கிறாங்க கூடவே. அதை வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் இருந்தாங்க. வேற யார் இருந்தாங்க? அவருடைய தாயின் சகோதரி கூட இருந்தாங்க. ஆனா தாயின் சகோதரிய கூட ஆண்டவர் அங்க உதவியோ அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லாம இந்த யோவான் கிட்ட சொல்ல காரணம், இன்னும் ஆண்டவருக்கு அப்புறம் 4 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க வீட்டுல, அவங்களையும் அவரால் நினைச்சு பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் இந்த யோவானை எண்ணுவதற்கு இந்த யோவானுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதையும், இந்த யோவான் அவருடைய நிருபங்கள்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட ஒரு யோவான், அன்பு அன்பு அன்பு, நம்ம பாஸ்டர் மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பார், அன்பு அன்பு அன்பு, தெரிஞ்சதெல்லாம் அன்பு, நான் புதிய கற்பனைன்னு சொல்லுவாரு. ஆனா எதை சொல்லுவார் திரும்ப? மற்றவனை நேசி, உன்னை போல நேசி, அதுதான் சொல்லுவார் ரிப்பீட்டடா அவர் சொல்லக்கூடிய காரணம். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட எங்க அம்மாவை நான் ஒப்பு கொடுத்தா சரியா பாத்துக்குவாருன்னு சொல்லி இந்த ஆண்டவர் இந்த யோவானுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை ஆண்டவருடைய காரியத்திலிருந்து நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எதையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணலன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆண்டவர் சரியான தேர்தலையும் ஆறுதலையும் அங்க கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். கூடவே பொறுப்புள்ள ஒரு நபரிடத்துல ஆண்டவர் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன,
நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு நாம எந்த அளவுக்கு கனம் செலுத்த வேண்டும், பயந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் பாஸ்டர் நல்ல எம்பசைஸ் பண்ணி நமக்கு அந்த 10 கட்டளையுடைய காரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை குறித்து நமக்கு தெளிவாக பேசினாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி விட்டு நான் முடித்திடணும்னு பார்க்கிறேன். என்ன, ஆண்டவர் பிராக்டிக்கலாக மரியாளுக்கு தேவையானதையும் செஞ்சார். ஏதோ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பிதாவிடத்துல தான் போறேன் அப்படின்னு சொல்லாம, மரியாளுக்கு தேவையான பிராக்டிக்கல் ஹெல்ப் என்னது, ஒரு மகனை போல கூட நிற்கக்கூடிய, ஏன்னா கணவரும் இல்லை, யோசேப்பு இல்லை, இப்போ மகனை போல கூட நிற்கிறதுக்கு, ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில அவர்களை புரிந்து நடத்தக்கூடிய ஒரு மகன் வேண்டும் என்று சொல்லி இந்த யோவான ஆண்டவர் நியமிக்கிறார். அதை யோவான் தொடர்ந்து செய்கிறதை பார்க்கிறோம். எபேசுல 11 வருடங்கள் கூட இருந்தாருன்னு சொல்லி அந்த காரியங்கள்லாம் வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். நாம் நம்முடைய தகப்பன் தாய்மார்களுக்கு எந்த அளவிற்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம், பிராக்டிக்கலா அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவை அப்படின்னு புரிஞ்சு நாம செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளின் மத்தியில அதை செய்தார். நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுலயும் பின்பற்றணும். நம்ம எத்தனை பேர் நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியும், நான் இந்த ஊர்ல இருந்தாலும், சில பேர் சொல்லுவாங்க எனக்கே நான் சம்பாதிக்கிறது பத்த மாட்டுது, நான் எங்கிருந்து அனுப்பி வைக்கிறது அவங்களுக்கு. என் ஆண்டவரே பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் சொல்லல என் பேகை யூதாஸ் கொண்டு போயிட்டான், என் சட்டை வஸ்திரமே இவங்கெல்லாம் சீட்டு போட்டுட்டு இருக்காங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை ஹெல்ப் பண்றது, அப்படி சொல்லல. ஆண்டவர் அந்த நிலைமையில இருந்து கொண்டே யோவான் இடத்துல அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தது போல, அந்த பிராக்டிக்கலாக யோசிச்சு காரியங்களை செய்தது போல நாமும் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டியவளை செய்யணும். ஜெம்ஸ் ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் தான். ஆனால் ஜெம்ஸுடைய மிஷனரி ஆர்கனைசேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது, ஒரு 17 பெனிஃபிட்ஸ் மிஷனரிக்கு செய்வாங்க. அதுல அவங்க சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, அலவன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அலவன்ஸ்ல பேரண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தொகை அதை கொடுப்பாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க ஊழியத்தில் வந்ததுனால பெற்றோரை மறந்துடணும் அப்படி இல்லை, ஊழியத்தில் வந்ததுனாலையும் சரி வந்த பிறகும் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு மாதாந்திர ஒரு உதவி தொகையை நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு சின்ன தொகையை கொடுப்பாங்க. அதை கற்றுக்கொண்டாங்க. நாங்கள் இங்கே இருந்து கொண்டே மாதம் என்னுடைய அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பாவுக்கு பென்ஷன் உண்டு, என் மாமியாருக்கு பென்ஷன் உண்டு. ஆனாலும் என்ன எங்களால் இயல்றது செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன், என்ன ஏதோ சொல்லணும் அல்ல ஜெம்ஸை பற்றி சொல்லணுன்றதுக்காக இல்லை, ஆண்டவர் அதை செய்தார், நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்கன்னு, செய்கிறவங்களா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செய்யாதவங்களா இருந்தா கண்டிப்பா செய்யணும். இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மிக முக்கியமான சரித்திர பின்னணி படைத்த அந்த நாளிலே 4வதாக உரைத்த ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள் நாம் வந்துவிட்டோம். முதல் 3 வார்த்தைகள், என் பின்பதாக ஒரு 3 வார்த்தைகள் அவர் பேசுகிறார். ஆனால் இங்கே அவர் ஜெபிக்கிற ஜெபம், நீங்க முதல் வார்த்தையை நீங்க கவனமாக கவனித்தீர்கள், பிதாவே என்று சொல்லி அவர் அழைக்கக்கூடியதை பார்ப்போம். கடைசி வார்த்தையை அவர் பேசுவதும் பார்க்கும்போது பிதாவே என்று சொல்லி அவர் அழைக்கிறதை பார்ப்போம். ஆனா இங்கே மாத்திரத்திலே அவருடைய முழுமையான ஊழியத்திலே முதல் முறையாக அந்த தேவாதி தேவனே
தேவனே என்று அழைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கோணத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு செல்வதற்கு முன்பதாக அங்கே அந்தகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 மணி நேரத்திலே அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். 3 மணி நேரங்கள், 2 புறமும் கள்ளர்கள். பயங்கரமான அந்தகாரம் 6 மணி நேரத்திலிருந்து அங்கே வருகிறது. மிகுந்த இருள் சூழ்ந்த அந்த கோர நிலையிலே அவர் பரிதபிக்கப்பட்டவராக, கைவிடப்பட்டவராக நமக்கு தோன்றினாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி அழுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகுவது உமக்கு சித்தமானால் அதை எடுத்து போடும் என்று, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கடைசியிலே சிலுவையிலே அவர் அந்த அந்தகாரத்தை பார்க்கும்போது அந்த வேதனையிலே அவருக்கு புரிந்து விட்டது, அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவிலே ஒரு தவிப்பு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. அங்கே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கும்போது அப்ப யோசிக்கலாம், அப்ப ஆண்டவரை தேவாதி தேவன் கைவிட்டு விட்டாரா, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த அந்தகாரத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இது எதை குறிக்கக்கூடியது? பாவத்தையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அந்தகாரம். அந்த அந்தகாரத்திலே அந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உள்ளே அதிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அந்தகாரம் அத்தனையும் அவர் மேல் விழும்படியாக அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். வசனங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. யோவேல் 2:31, ஆமோஸ் 8:9, 10, ஏசாயா 13 அதிகாரம் 10, 11 வசனங்கள். இது எல்லாவற்றிலும் இந்த அந்தகாரத்தை குறித்ததான மிக நேர்த்தியான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. பின்னணியிலே இப்ப நாம பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன ஆகிறது? ஒரு கைவிடப்பட்ட, பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆதியிலிருந்து, இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த நேரம் வரை பிதாவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக, அனுபவித்தவராக, அவரோடு கூட சஞ்சரித்தவராக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 மணி நேரத்திலே ஒரு பிரிவை சந்திக்கிறார். இப்போ சின்ன குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது அம்மாவோட ரொம்ப பிரியமாக இருக்கும், அல்லது அப்பாவோட ரொம்ப பிரியமாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் அந்த அம்மாவோ அப்பாவோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை ஒரு பரிதப்பின் சூழ்நிலையிலே அது போவதை நாம் பார்ப்போம். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த சூழ்நிலை அப்படிதான். அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ நெருக்கமாக, அவ்வளோ அன்பாக ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்தையே செய்து கொண்டிருந்த அந்த குமாரனாகிய, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே 3 மணி நேரங்கள் பிதாவினுடைய பிரசன்னம் இல்லாதவராக காணப்படுகிறார். இதில் இன்னொரு கோணத்தில் இதை பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம், இது சங்கீதத்திலே சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இது மேசியாவினை சங்கீதம் மேசியாவினுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்த காரியமாக அது காணப்படுகிறது. அதுலேயும் இதே வசனம் வரும். அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நிறைய கிட்டத்தட்ட 27 பாடுகளை அவர் மேசியா அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை படித்து பாருங்கள். இப்போ மறுபடியும் இதுக்கு வரும்போது இவர் இந்த நிலைக்கு போகிறதுக்கு பல நிலைகளிலே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 33 வருடங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் முற்றுமுடிய தேவாதி கடவுளாக, தேவாதி தேவனாகவும் முற்றுமுடிய ஒரு முழுமையான மனிதனாகவும் காணப்படுகிறார். அவருடைய மனிதனுடைய குணங்களும் குணாதிசயங்களும் உணர்வுகளும் அவரிடத்தில் இருந்தது. தேவனுடைய குணங்களும் குணாதிசயங்களும் அவரிடத்தில் இருந்தது. He was totally God and totally man என்று சொல்லி the perfect man and perfect God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர் பரிதவிக்கப்பட்டவராக, ஏன் என்னை கைவிட்டீர்? பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் ஊக்கமான ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கைவிடப்பட்ட நிலையில் அவர் சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் பிதா அவரை கைவிட வேண்டும்? அவர் ஏதும் பாவம் செய்தாரா அல்லது அக்கிரமங்களை செய்தாரா என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் தெரியும், அவர் பரிசுத்தமான ஒரு தேவன் என்று சொல்லி. ஆனா பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் நாம் எடுப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய தேவனுக்கும் நடுவாய் பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்ப கேள்வி,
இயேசு கிறிஸ்து தான் அக்கிரமங்கள் பண்ணாரா? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லும்போது அவர் பாவம் பண்ணாரா? அவர் அக்கிரமம் பண்ணாரா? இல்ல. அவர் பாவமே அறியாத ஒரு அப்பழுக்கற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனா இந்த பூமியிலே நீங்களும் நானும் செய்த பாவங்கள் அந்த இருள் மறைய வேண்டும் என்று சொன்னால் பூமிக்கு ஒளியாக வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த இருளிலே அப்படிப்பட்ட ஒரு பரிதவிக்க நிலைமைக்கு அவர் போக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவன் அந்த நேரத்தில் தன்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவர் யாருக்காக கைவிடப்படுகிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்னொரு வசனம் எடுங்க, 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நீங்களும் நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பாவமாக்கினார். நாம் அந்த தேவனுடைய நீதியை அறியும்படி, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி, பூமியினுடைய ஒளியாக இல்லையா உலகத்தின் வெளிச்சமாக வந்த அந்த தேவன் அந்த அந்தகாரத்துக்குள் எதுக்காக போறாரு? நீங்களும் நானும் பரலோகத்தின் ஒளியிலே, பரலோகத்தின் வெளிச்சத்திலே நாம் அங்கே நித்தியமாக சுதந்திரமாக இருக்கும்படியாக அந்த இருளிலே அவர் கடந்து செல்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியம் பாருங்க. இவருடைய இந்த காரியம் உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் அடிப்பதற்காக முன்குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 நாம் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். இவர் முன்குறிக்கப்பட்டவர். இந்த காரியங்களை அனுபவிக்கும்படியாக, இந்த காரியங்களை அவர் அனுபவிப்பது நிமித்தமாக நீங்களும் நானும் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக இப்படியாக அவர் அனுமதிக்கப்படுகிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 12:1 13 வரை இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி, அது பலியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி. ஆனால் ஒரே தரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் அக்கிரமங்களும் தவிர்க்கும்படியாக ஒரே தரம் சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். முந்தின இரவிலே அவர் கதறுகிறார் பிதாவினிடத்திலே, ஆனால் பிதாவினுடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். அந்த பயங்கரமான இருள், அந்த கைவிடப்பட்ட பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை, தேவனே தேவனே என்று முதல் முறையாக ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அந்த நேரத்தில் பிதாவோடு கூட இருந்தவர் அந்த பிரிவை மிகவும் வேதனையோடு அனுபவிக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மன்னிப்பை இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து தேவனிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக பாவமாக மாறுகிறார். அந்த 3 மணி நேரம் அந்த அசுத்தத்தை அக்கிரமத்தை காணாத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் அவரை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் கடைசியில் பாருங்க, அவர் அந்த மன்னிப்பு ரட்சிப்பு நமக்கு இலவசம் தான். ஆனால் அதற்கு அவர் விலை கிரயத்தை கொடுத்து அந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார், அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறார். என்ன விலை கிரயம்? பிதாவோடு இருந்த அந்த உன்னத உறவை 3 மணி நேரம் இல்லாமல் பிதாவினால் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில நமக்காக அந்த விலையை கெடுத்து விலை கிரயத்தை கொடுத்து அதை பெற்றுக் கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்த மாசற்ற இரத்தத்தை அந்த சிலுவையிலே அத்தனை இரத்தமும் கடைசி சொட்டு வரை தியாகமாக கொடுக்கும்படியாக விலை கிரயம் செலுத்தி உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறார். தம்முடைய சரீரத்தை பிக்க அடிக்க அது சின்னாபின்னமாக்கப்பட அவருக்கு விலை கிரயம் செலுத்தி அதை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் கடைசியில் பாருங்க, அதே வசனத்தில் இந்த வசனம் இந்த ஒரே வசனம் தான் 2 அதிகாரங்கள் 2 சுவிசேஷங்களில் வரும். மார்க்லேயும் வரும், மத்தேயுலையும் வரும். பின்னாடி நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மார்க் 15:34 இதே வசனம் நமக்கு வரும். ஆனால் இப்போ இது முடிந்து என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். மார்க் 15:37 வசனம் எடுங்க. மார்க் 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்ப அந்த அந்தகாரம், அந்த 3 மணி நேரம் அந்தகாரத்திற்கு அப்புறம் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லிட்டு மிகுந்த சத்தத்தோடு தன்னுடைய ஜீவனை விட்டார். இப்ப கவனிங்க 38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. என்ன தெரியுமா? அந்த இருளை அவர் அனுபவிக்க வேண்டி,
அந்த இருளிலே பிதாவோடு இருந்த அந்த பரிசுத்த உன்னத உறவை அவர் பிரிந்து பரிதபிக்கப்பட்ட நிலை எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் போகும்படியாக அவர் அப்படியாக அனுபவித்தார். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்ல, பாருங்க, அது முடிஞ்சு அது கீழே வரக்கூடிய வசனம், அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்ட போது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அல்லேலூயா. அவர் பரிதபிக்கப்பட்ட நிலைதான். ஆனா எதிராளியாக இருந்த 100க்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இதே வசனத்தை நீங்க பின்னாடி போய் மத்தேயில பார்த்தீங்கனாலும் இதே வசனங்கள். மத்தேயில இன்னும் ஆழமாக போவார். கல்லறைகள் திறக்கப்படுகிறது, பூமி நடுக்கம் ஏற்படுகிறது, பயங்கர கலக்கங்கள் ஏற்படுகிறது. ஆனால் மிக விசேஷம் என்னன்னு சொன்னா, அந்த திரைச்சீலை அங்கே கிழிந்து 2ஆக கிழிந்து, நீங்கள் முன்னாடியெல்லாம் நம்ம போக முடியாது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திலே ஒரே நாள் மாத்திரம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இருளையும் அந்தகாரத்தை அனுபவித்து அந்த பிதாவினிடத்தில் இந்த உன்னத உறவை விட்டு நமக்காக பாடுபட்டு மரித்தாரே, அதன் நிமித்தமாக நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாக, அதிலே தைரியத்தோடு பிரவேசிக்கும்படியாக தேவன் இதை செய்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உட்கொண்டு அதன்படி ஜீவிக்க தேவன் நமக்கு கிரியை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காக பாடுகளை பட்டார் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கல்வாரியில் பாடுபட்டு அவர் சிலுவையில் தொங்கி கடைசியாக எல்லாம் ஆல்மோஸ்ட் இட்ஸ் கம் டு அன் எண்ட், எல்லாம் முடிய போகிறது, இட்ஸ் கோயிங் டு ஃபினிஷ் எவ்ரிதிங். அவருடைய சரீரத்தில் இருந்ததான எல்லா இரத்தமும் நீரும் எல்லாம் வெளியாகி physically he was so much tired and he was taken all the agony, எல்லா வேதனைகளையும் சிலுவையில் அவர் சகித்தார். அப்போ கடைசியாக அவர் சொன்னதான இந்த 5வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயிலே நீட்டி கொடுத்தார்கள். அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். He knows that he has done everything on the cross of Calvary. நமக்காக அவர் பாடுபட்டார். ஆனால் கடைசியாக அவருடைய சரீரத்தின் வேதனையில் அவர் தாகமாய், ரெண்டு விதமான தாகத்தை குறித்துங்க நாம் பார்க்க. ஒன்று ஆத்ம தாகம், இன்னொன்று அவர் சரீரபரமாக லிட்டரலாக he was having a dehydration. இந்த வேதத்தின் அது மட்டுமல்லாமல் வேத வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அந்த வார்த்தையை சொன்னார் என்று வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் அவர் பாட வேண்டியதான எல்லா பாடுகளை குறித்து தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். 22:15 வாசிக்கிறேன். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண துளியிலே போடுகிறார்கள். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 69ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 69:21 என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் போது அந்த நாட்களில் இந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர்கள் ஒரு கசப்பு வெள்ளை போலம் கலந்த ஒரு காடியை அவர்கள் கொடுப்பாங்க. மத்தேயு மார்க் எழுதினதான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 15:23 வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவைக்கு போகிறவர்கள் சரீரத்தில் இருக்கிறதான வேதனையை அறியக்கூடாது, அவர்கள் ரொம்ப வேதனை சகிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்களாம்?
வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுப்பாங்க. அப்போ இந்த திராட்சை பானத்தை அவர் குடிக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, they will be in a little bit of, they will not able to understand the pain. அந்த சரீர வேதனையை தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அந்த நேரத்தில் அந்த திராட்சை பழத்தை என்ன செய்யலை, குடிக்கவில்லை. ஏன் குடிக்கவில்லை? கடைசியாக ராபோஜனத்தில் அவர் வியாழக்கிழமை அங்கே கூடி கடைசியாக அந்த ராபோஜனத்தில் பந்தியில் சொல்லும்போது அவர் சீஷரோடு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 26:29, இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். He said, இங்கே சொல்ற கடைசி ராபோஜன பந்தி அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதாக அவர் தம்முடைய அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுத்து, இதுதான் என்னுடைய சரீரம், கடைசியில் அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறதான அந்த சூழ்நிலையில், அந்த நிலைமை, அந்த லாஸ்ட் சப்பரில் ஆண்டவர் சொல்கிறார், இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தை நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் என்ன செய்ய போகிறதில்லை, பானம் பண்ணுவதில்லை என்று சொல்கிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. அவ்விதமாக அவர் வார்த்தையை சொன்னதுனால இவங்க கசப்பு நவமான என்ன செய்தாங்களாம், நவமான அந்த கலந்து கொடுக்கும்போது அவர் என்ன செய்யவில்லை, அதை கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் வாட் வி லேர்ன் ஹியர், he was ready to suffer for us. நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய சரீரத்தில் இருந்ததான நமக்குண்டானதான எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாய், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக அவர் என்ன செய்தார், கல்வாரி சிலுவையில் அவர் தாகமானார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் பாடுபட்டு கடைசியாக என்ன செய்யல, அவர் இந்த காடியை அவர் கொடுக்கல. கடைசியாக ஆனால் வேத வசனத்தில் அவர் என்ன செய்கிறார், கடைசியாக தாகமாக இருக்கிற என்று சொன்னார். வேத வாக்கியங்கள் நிறைவேறும். அப்போ அவரை குறித்து எழுதினதான எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறினது. இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று அறிந்திருக்கிறார். He knows that he has done everything. He is in the last stage. கடைசி நிமிஷத்தில் இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டியதான சூழ்நிலை வந்துவிட்டது. It is going to be there. இந்த சிச்சுவேஷனில் அவர் என்ன சொல்றார், தாகமாக இருக்கிறேன். ஆத்ம தாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை குறித்து தாகமுடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாய், நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியாய். யோவானில் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ போய் கேட்கிறார். என்ன சொல்றாரு, எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர், வாசிங்க யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 4:14 வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதான் அவருடைய நித்திய ஊற்று அவரிடத்தில் உண்டு. அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதான இந்த தேவன் கடைசி நேரத்தில் கல்வாரில் சொல்றார், நான் தாகமாய் இருக்கிறேன் சொல்றார். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் அவ்விதமாய் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய சரீரத்தில் இருந்ததான வேதனை நிமித்தமாகவும் அவருடைய சரீர வேதனை நிமித்தமாக அவர் தாகமாக இருக்கேன்னு சொன்னார். அது மட்டுமல்லாமல் ஆத்ம தாகத்தை குறித்து சொல்கிறார். அவருக்கு என்ன கொடுத்தாங்களாம், கசப்பு நிறைந்த காடியை கொடுத்தாங்க. காடி என்ன, எப்படிப்பட்டதான காடியை கொடுத்தாங்களா, கசப்பு நிறைந்ததான காடி அவர்கள் கொடுத்ததான்னு பார்க்கணும். தேவன் மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த கசப்பு நிறைந்ததான காடி அவர் கொடுத்தார். அதை அவர் வாங்கி என்ன செய்தார், குடித்தார். என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி அவருக்கு கடைசியாக காடியை கொடுக்குறாங்க. அந்த காடி அவர் கொஞ்சம் குடித்த உடனே என்ன செய்கிறாரு, கடைசி வார்த்தையில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர் கடற்காலனை தோய்த்து ஈசோப்பு தண்ணீரை மாற்றி அவர் வாயில் நீட்டி கொடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கசப்பை குடித்தார். எதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு இல்லாது இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பற்றவளாக இருக்கும்படியாக, நாம் மற்றவர் மேல் உள்ளதான கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அவர் கசப்புள்ளதான பானத்தை குடித்தார். அவர் நமக்காக அவர் பாடுபட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். He has done everything on the cross of Calvary. நம்முடைய எல்லா பாடுகளையும் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அவருக்கு என்ன செய்கிறார், ஒரு கூட்ட பங்கை அவருக்கு என்ன செய்கிறார், பிதாவானவர் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு கடைசியாக அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொள்ளும் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் கொள்ளையிடாய் கொள்ளையிடும். அநேக ஆத்மாக்களை ஆத்ம தாகமுடையவர்களாக இன்னும் கூட நாம் அநேகருக்கு இந்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக, இந்த இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தாகமுடையவராக இருக்கிறார். நம்முடைய தாகத்தை எல்லாம் அவர் தீர்த்தவராய் நமக்காய் இன்னும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினால தேவன் செய்து முடித்ததான எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் செய்து ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்துட்டான்னு சொல்லுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் கல்வாரில் செய்துட்டார். He has done everything on the cross of Calvary. He has done everything on the cross of Calvary. I am going to take it. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்க என்ன தெரியுமா? இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் we are going to take it. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தலத்தில் தொங்கின நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷகம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது நாளிலே தேவன் சொன்ன வார்த்தை மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதனை உண்டாக்கி ஜீவ ஆத்மாவை கொடுத்து அவனை ஆண்டுகொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். 6வது நாளிலே பிசாசின் சோதனையினாலே அவன் ஜெயிக்கப்பட்டபடியினாலே சபிக்கப்பட்ட பூமியை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகவும் 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்துவே வெளிப்பட்டு எல்லாவற்றையும் சிலுவையிலே முடிக்கும்படியாக முடிந்தது என்று அவர் சொன்னார். ஏசாயா 53:11 என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்கிற வார்த்தையை முடிக்கும்படியாக முடிந்தது என்று சொன்னார். கொலைசியர் 2வது அதிகாரம் 14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கயிர்ந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தேன் என்பதை முடிந்தது என்று சொன்னார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு முடிந்தது என்று அவர் சொன்னார். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது தீர்க்கதரிசினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான நம்முடைய குமாரன் தேவன் அனுப்பினதால் முடிந்தது என்று சொன்னார். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை நமக்கு கொடுத்து முடிந்தது என்று சொன்னார். இவைகளை எல்லாம் இயேசு தன்னுடைய மனதிலே தீர்மானித்து சொன்னார். ஆனால் இயேசு பிதாவினிடத்திலே சொன்னது என்ன தெரியுமா? யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே பூமியிலே பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி பிதாவே நீர் எனக்கு நியமித்த எல்லா கட்டளைகளையும் செய்து முடித்தேன் என்று முடிந்தது என்று சொன்னார். ஏசாயா 40வது அதிகாரம் 2வது வசனத்திலே எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொன்னதை செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார். ஆனால் இவைகளினாலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? முடித்து வைத்தார், துவக்கம் இருக்கிறது. அந்த முடித்ததினுடைய பலன் என்ன தெரியுமா?
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:31 அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். இரண்டாவதாக, பாவத்தின் கொடுமுடியிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் அகோரத்தினாலே அவர் சிலுவை மரணத்திலே வென்றார், முடிந்தது என்று சொன்னார். திரைச்சீலை கிழிந்ததை பற்றி சகோதரன் சொன்னார். திரைச்சீலை கிழிந்தது, அதனாலே நாம் தைரியமாய் பிரவாசத்திலே பிரவேசிக்க கிருபை பெற்றோம். எபேசியர் 4:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்துண்டிலே சென்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார், முடிந்தது என்று சொன்னது போது. என்ன கீழ்ப்படிதல்? எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எபேசியர் 2:8 அதாவது சிலுவையின் மரணத்தினாலே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். இயேசு முடிந்தது என்று சொன்னபோது எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாய் முடிந்தது என்று சொன்னார். கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளே மனதிலே சத்துருவாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவர் சிலுவையிலே மரித்தார். ஐயா, எத்தனை அருமையான காரியங்களை செய்து முடிந்தது என்று சொன்னார். அவருடைய ஜீவன் ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஜீவன் எடுக்கப்பட்டதல்ல அல்லது மாற்றப்பட்டதல்ல, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் பிதாவுக்கு. ஏன்? பிதா அனுப்பின எல்லாவற்றையும் அவர் முடித்தார். அவர் மூலமாய் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தி முடிந்தது என்று சொன்னார். கடைசியாக இவைகளை எல்லாம் செய்து முடித்தார். நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? எதை கொண்டு அவரை நாம் சேவிக்க முடியும்? எபிரேயர் 4:11 நம்மில் ஒருவனும் கீழ்ப்படியாமையிலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருப்போம். ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். முடிந்தது. டெட்டலிஸ்டா கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிறது. டெட்டலிஸ்டா என்று சொல்லி அவர் முடித்தார். முடிந்த காரியத்தை நாம் துவக்குவோம். பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழுவோம். ஆமென். உம்
முடிந்த கடைசி வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:47-6 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த சிலுவையிலே 7 வார்த்தைகள், இது ரொம்ப உலகமெங்கும் ரொம்ப பிரசித்த கடைசி சொன்ன 7 வார்த்தைகள், சிலுவையிலே முடிந்த 7 வார்த்தைகள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கருத்துக்கள் தான் நம்ம முக்கியம். அல்லேலூயா. பிதாவே மன்னிக்கும் என்று சொன்ன காலத்தில் எல்லா காரியத்தும் அழகாக அந்த காரியத்தை இதை மன்னிக்கணும்னா அது முதல்ல சத்துருவை அவர் மன்னித்தார். அவளை அழித்தவங்கள, அவளுக்கு விரோதமாக செய்தவங்கள ஆண்டவர் மன்னித்தார். அதனால் நம்மளும் மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். பிறகு பரதேசில் இருப்பாய், நம்ம ஆண்டவரை உண்மையாகவே நம் சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எந்த நேரத்திலும் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஆளாயிரம் என்று பார்த்தோம். பிறகு 3 அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாஸ்டர், நான் சொல்லிக்கொண்டுக்கிறேன். நம்ம பெற்றோர்கள் நமக்கு பண்ண வேண்டிய இல்லை ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம முக்கியமான காரியம் நம்ம எடுத்து ஜீவிப்போமானால் அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்ம பெற்றோர்களை நம்ம கவனிக்கிறவர்களாக கவனப்பண்ணுகளாக காணப்பட வேண்டும். 4வது காரியத்தை சொன்னாங்க. அதில் அது சொன்ன அழகா முதல் வார்த்தையில் பிதாவே என்றார், அதோட கடைசி வார்த்தையில் பிதாவே என்றார். ஆனால் மத்தியில் 4வது வார்த்தையில் என் தேவனே என் தேவனே. அது காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து நம்ம டைமில் 6 மணிக்கு போல் வந்து கொஞ்சம் போய் அந்த பிரதான ஆசாரியத்தில் கொண்டு போய் அவரை விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலை 6 மணிலேருந்து 9 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க. பிலாத்து யார்கிட்ட அனுப்புகிறான்? ஏரோதுகிட்ட அனுப்புகிறான். ஏரோது மறுபடியும் பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான். பிலாத்து கடைசியில் அவருக்கு சிலுவை மரணத்தை கொடுக்குறான். அது கிட்டத்தட்ட 9 மணி. 9 மணிக்கிலிருந்து ஆண்டவர் சிலுவையில் அவர் எத்தனை வரைக்கும் தொங்கினார்? 6 மணி நேரம். 9 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் சிலுவையில் அவர் தொங்கினார். 12 மணி வரைக்கும் ஆண்டவர் 3 வார்த்தைகளை பேசினார். 1, 2, 3. 4, 5, 6 அந்த 3ஆம் மணி காரில் முடிஞ்ச பிறகு பட் 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 பட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டார். மத்தேயுல பாருங்க 27ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அவரை அந்தபடியே நிந்தித்தார்கள். 45 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். அந்த 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் பைபிளில் சொல்லிக்கிற அந்த காலத்தில் அந்த 9 மணிலேருந்து 12 வரைக்கும் அவர் தொங்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. 12 மணிக்கு அந்தகாரம். இது 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 இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா கவனிக்கணும். 12லேருந்து எத்தனை வரைக்கும்? 3 வரைக்கும். அந்த 3 மணிக்கு ஆன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அந்த 3 மணி நேரம் தான் விசேஷமான அந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் தான் பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது. பெரிய டிரான்சாக்ஷன். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து சிந்தனை ரத்தத்துக்கும் அவர் நமக்காக மரித்த காரியத்துக்கும் உலகத்தின் எல்லாருடைய பாவத்துக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. 3 மணி நேரம் பெரிய அந்தகாரம். நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்து மேலே அவர் சுமத்தினார். பாவம் அறியாத அவர் பாவமாக்கினார்.
நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக பாவ பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவை அவர் வைத்து நம்மையில் வைத்த நம் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக உங்கள் பாவம் இனிமேல் பறக்க போகிறவங்க எல்லாருடைய பாவத்தையும் பிதாவாக தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மேலே வைத்து அந்த நீதி நிறைவேற்றும்படியாக ரத்தம் சிந்ததெல்லாம் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தெல்லாம் சிந்த வைத்து பெரிய டிரான்சாக்ஷன் நடந்து நம்முடைய பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தி ஆண்டவர் நம்மை கை கொடும்படியாக நம்மை ரட்சிக்கும்படியாக பிதா இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அந்த இருள் அந்த 3 மணி நேரத்தை சகிக்க முடியாத நிலையை தான் இயேசு கிறிஸ்து அறிந்து கெத்செமனே வேண்டி 3 முறை வேண்டிக் கொள்கிறார். ஆண்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கள் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நான் என்னால் குடிக்க முடியாது, நான் உம்மோடு ஐக்கியம் அவரோடு வாசம் செய்து அவரோடு இருந்த ஆண்டவர் பிதாவினுடைய பிரிவை அவரால் சகிக்க முடியவே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிற அந்த 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 ஆண்டுடைய முகம், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அவர் அவருக்கு மறைக்கப்பட்ட போது கதறாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை நீர் கைவிட்டு. எதற்காக? உங்களையும் எங்களையும் ரட்சித்து பிதாவின் உதரவுகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் குடும்பத்தின் பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும்படியாக நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படியாக நம்மை நீதிமான்களாக்கும்படியாக நம்ம பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தினதுனால இயேசு கிறிஸ்து அப்பா அப்பா பிதாவே 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 என்று சொல்லிக்கொண்டு இயேசு இன்றைக்கு அவர் நமக்காக அவர் கைவிடப்பட்டவராக அவர் இது தேவனே என் தேவனே அவர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த அந்த காரியம் முடிஞ்ச உடனே அது வேத வாக்கியெல்லாம் நிறைவேற்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தாகமாக இருக்கிறேன் என்றார். தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு முடிந்தது என்று சொல்கிறார். முடிந்து சொல்லி தன்னோட ஆவியை விட்டார். அந்த முடிந்ததில் சொன்னாங்க, இது டெல்லஸ் லாய்னா அதுக்கு அர்த்தம் பெய்ட் இன் ஃபுல். நம்ம எல்லாருடைய பாவத்தின் எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்தாட்ட அது வெற்றியின் குரலாக அது முடிந்ததுன்னு இல்லை, வெற்றி வாழ்க்கையாக வேத வாக்கியெல்லாம் நிறைவேற்றி பிதாவின் சித்தம் நிறைவேற்றது என்பதை இயேசு அறிந்து முடிந்தது என்று ஜீவனை விட்டார். அவ்வளோதான். அது மட்டுமில்ல, அவர் முடிந்ததுன்னு ஜீவனை விட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த லூக்கால மட்டும்தான் சொல்கிறாரு, பிதாவே உங்களுடைய கைகளிலே நாவி. அப்போது அப்படி ஏன் அது ஏன் அப்படி அந்த லூக்கா அழகாக எழுதுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை எவனும் கொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவை எவனும் அவர் உயிர் எடுக்க முடியாது. அவருக்கு அது கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அது எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அதனால் அந்த அந்த தைரியத்தோடு ஆண்டவர் தான் பிதா தன்னை அனுப்பின அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினராக பிதாவின் சித்தம் எல்லாம் செய்து இந்த ரட்சிப்பின் திட்டம் செய்தெல்லாம் முடிஞ்சிட்டு என்று அறிந்து அவர் அது துக்கமாக சொல்ல, சந்தோஷமாக தைரியமாக ஒரு வெற்றி குரலா, பிதாவே உன் சித்தத்தை நான் செய்து முடிச்சிட்டேன், இதோ உங்ககிட்ட இருந்து வந்தேன், உங்ககிட்டே வரேன் ஆண்டவரே என்று சொல்லி தான் பிதாவின் கையில். அல்லேலூயா. நம்ம சில பேர்லாம் பாவங்க, சில பேர்லாம் நம்ம மறைக்கும் போது ஏமா நிற்கிறான், பிசாசு நிற்குது, கருப்பாக என்னை கூப்பிடுது. ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை. ஆண்டவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றிகரமாக சந்தோஷமாக சமாதானமாக தன்னுடைய ஜீவனை பிதாவினில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதுதான் நமக்கு இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தெல்லாம் அறிந்த உடனே அவர் தன் ஜீவனை அவர் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். இப்படி வெற்றி வேந்தராக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராக பெரிய ரட்சிப்பை செய்து முடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன 7 வார்த்தையிலே நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற அர்த்தங்களையும் நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும்
சந்தோஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பு ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம இருப்போம் சொன்னாங்க. இப்போ இதை அவர் மறித்த உடனே என்ன பண்ணாங்க? திரை சிலை 2ஆக கிழிந்தது. எங்கே? மேலேருந்து கீழே. பிதாவாக தேவனை ஒருவனும் கண்டதில்லை, பார்க்க முடியாது. அவர் சும்மா அந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியம் மட்டும் அவங்களும் பார்க்க முடியாது, அவர் மகிமை காண அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கும் இருக்கிற அந்த பகையை, அந்த நடுசுவரை, அந்த திரைச்சீலையை கிழித்ததுனால இன்றைக்கு நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களோ எல்லாரும் பிதாவின் தேவத்தில் நம்ம காரியம் சொல்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னால் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்களே ஆண்டு இயேசு கிறிஸ்து நோய்க்கும். புதிய மார்க்கம். இனி நம்மளுக்கு ஆசாரியம் தேவையில்லை, ஈவன் பாஸ்டர் அவசியம் இல்லை, எந்த கோபுரமும் எந்த கூடாரமும் அவசியம் இல்லை. ரைட்? விசுவாசிய உனக்கு இந்த வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன்னுடைய காரியங்களுக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, உன்னுடைய பிஸ்னஸ்க்காக, உன்னுடைய வறுமைக்காக, உன்னுடைய கடன் தொழிலுக்காக ஸ்ட்ரைட்டவே யூ ஆஸ்க் த ஃபாதர். கடவுள் இல்லை, இயேசு நாமத்தினால, இயேசு பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் நீ கேட்டுக்கொண்டு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். விசுவாசம் உண்டா? இந்த 7 வார்த்தையை முடிச்ச பிற்பாடு இவ்வளோ காரியங்களை பார்த்து அந்த நம்பிக்கையில் இருக்கு. இனிமேல் நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கலாமா? விசுவாசம் இருக்குதா? உங்களுக்கு தேவை இருக்குதா? கடன் தொல்லை இருக்குதா? பிள்ளைகளுக்கு காரியத்துக்கு கவலையா? வேலை இல்லையா? குழந்தை இல்லையா? கடன் தொல்லையா? சத்துரு ஒதுக்குறானா? பிஸ்னஸ் சரியா இல்லையா? இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்து முடித்த வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய நாமத்தினால பிதாவனத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக செய்வோம். ஜெபிக்கலாமா? நாங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. இந்த அருமையான நாளையில் நல்ல சான்ஸ். சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பிதாவாகிய தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அது எடுத்துக்கொள்ள வேண்டியதை நம்ம எடுக்க, சாப்பிட வேண்டியது நம்புது, அது அனுபவிக்க வேண்டியது நம்புது. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ருசி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நான் நிறைய சொல்லிட்டு இருப்போம், இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சற்று நேரம் உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்களுக்கு காரியங்களுக்காக, உங்களுக்கு தேவைகளுக்காக, விசேஷமாக ஆண்டவர் நம் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றினதுக்காக, ஒரு இந்த புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணதுக்காக அந்த நம்பிக்கையோடு விசுவாசிகளே ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஸ்டார்ட் ப்ரேயிங். உங்களுக்கு என்ன தேவையோ பிதாவத்தை நோக்கி கேளுங்க. இயேசு நாமத்தினால நீ விசுவாசத்தினால எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க. நீங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக்கணும். ஆமென். தள்ளாடி தவழ்ந்து தலை போடி என் இயேசு குருசை சுமந்தே நடந்தே
இந்த டைம்ல யாரும் எழுந்து போக வேண்டாம். யாரும் எழுந்து போக வேண்டாம். கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கிறாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குரு செலுத்தி. நேசிக்கிறாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குரு செலுத்தி. அப்படியே தலைகளை தாழ்த்தி இறுதி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் யோசித்து பார்க்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகளை நாங்கள் நம்பவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதை ஒவ்வொன்றாக ஆண்டவரே நீர் மொழிந்த வார்த்தைகளின் மூலமாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலேயும் நீர் பேசினது போலவே நாங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டுமானால் சரிவர அவர்களை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு தூரமாக இருக்கக்கூடியவர்களை உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பொறுப்பை நாங்கள் சரிவர செய்கிறதற்கு, ஆண்டவரே எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டியவைகளை சரிவர செய்ய நாங்கள் உம்மோடு நடக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை நிச்சயத்திற்காகவும் பிதாவினிடத்திலிருந்து நீர் பிரிய வேண்டியதா இருந்ததே, எங்களை சேர்க்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உம்மோடு உறவாட உம்மிடத்திலேயே நாங்கள் நெருங்கி வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் தாகமாய் இருந்து அந்த கசப்பை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை இன்பமாய் மாற்றியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக முடித்து ஆண்டவரே நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையை எப்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இப்படியாய் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர், அதன்படியே நிச்சயமாய் நீர் செய்வீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஜெபங்கள் கேட்கப்பட்டவர்களாக, தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக விடைபெறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் நீர் துவக்கத்திலிருந்து முடிவரையிலும் ஆட்கொண்ட கிருபைக்காய் நன்றி. உம்முடைய சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே எங்களை வழிவிட்டு அனுப்புவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.